டெல்லியினுடைய அந்த தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சென்னையின் முக்கிய இடங்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்களில் போலீசார் வாகன தணிக்கை சோதனையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, தற்போது அங்க கள நிலவரம் என்ன விவரங்கள்? நந்தா, நாம் தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான ஒரு சோதனை, காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறலாம். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் உதவி காவல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் ஒரு 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த இடங்களில் சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக சென்னையில் இருக்கிறது. ஏனென்றால் இங்கு ஒரு நாளுக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் வருகிறார்கள், செல்கிறார்கள். அவர்களை அழைத்து வரும் வாகனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இங்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் கடுமையான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கார் முழுவதுமாக பரிசோதிக்கப்படுகிறது. அதே போல் பயணிகளுடைய உடைமைகள், அவர்கள் வைத்திருக்கும் பேக் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் காவல்துறையினரால் சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள். 20 காவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் 2 இடங்களாக பிரித்து இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாகனங்கள் உள்ளே வரும் இடம், அதாவது பயணிகளை இறக்கிவிட உள்ளே வரும் இடம் மற்றும் பயணிகளை அழைத்து செல்லும் இடம் ஆகிய 2 இடங்களிலும் ஒரு மிக தீவிரமான ஒரு சோதனையில் காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு உடைமைகளும் அவர்களுடைய வாகனங்களும் பரிசோதனை செய்து சோதனை செய்து அதற்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நந்தா, நன்றி திரு செந்தில் ராஜா, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ச்சியாக டெல்லி தாக்குதல் தொடர்பான செய்திகளை, கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். இதுவரை 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலை இருக்கிறது. மேலும் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிகிச்சை பெற்று வருபவர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் விபத்து நடந்த இடத்தில் அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார். ஏற்கனவே இந்த தாக்குதல் தொடர்பாக அவர் விளக்கமளித்த காட்சிகளையும் பார்த்திருந்தோம். சிசிடிவி காட்சிகள் உட்பட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து வருகிறோம். எல்லா கோணங்களிலும் இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்த காட்சிகள், டெல்லியிலிருந்து வரக்கூடிய காட்சிகள் நெஞ்சை நொறுக்கும் விதமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். டெல்லியினுடைய இந்த தீவிரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மட்டுமல்ல, சென்னையினுடைய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை உள்ளிட்ட நகரங்களிலும் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லியில் நடந்த தீவிரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சிக்னலில் மெதுவாக சென்று கொண்டிருந்த ஹுண்டாய் i20 கார் வெடித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வெடித்த காரில் 3-4 பேர் இருந்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் ஒருவரை பிடித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சுற்றி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு அண்மை தகவல்களாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உயிரிழப்பு அப்படின்றது 13ஆக உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குது களத்துல சுற்றி? இந்த பல்வேறு ஒரு ஆய்வுகள் மற்றும் சோதனைகள் மற்றும் விசாரணைகள் என்பது மத்திய பாதுகாப்புத்துறை, உள்துறை மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய தரப்பிலிருந்து நடைபெற்று வரும்போது இந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடி இந்த சம்பவத்திற்கு தன்னுடைய ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை அவர் தெரிவித்து தற்போது எக்ஸ் தளத்தில் அவர் தன்னுடைய பதிவை விட்டுள்ளார். இன்று மாலை டெல்லியில் நடந்த அந்த கார் வெடிப்பில் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி தற்பொழுது பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார்கள் என்ற ஒரு பதிவையும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பல்வேறு அதிகாரிகள்
அதிகாரிகளுடன் நேரடியாகவே இந்த ஒரு என்ன நிலைமை என்பதை கேட்டு தெரிந்து கொண்டுள்ளதாகவும் தற்பொழுது பிரதமர் மோடி தன்னுடைய அந்த பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. NIA மற்றும் FSL அதாவது தடவியல் நிபுணர்கள் அந்த சம்பவ இடத்தில் கண்டறியப்பட்ட அந்த காரினுடைய அந்த சிதறிய பாகங்களை முதற்கட்டமாக அவர்கள் ஆய்விற்கு உட்படுத்தி வருவதையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முதற்கட்ட கோணத்தில் இந்த தீவிரவாத சம்பவத்தில் தொடர்புடையவருக்கு அமோனியம் நைட்ரேட் தொடர்பான அந்த ஒரு பொருட்கள் என்பது இந்த சம்பவத்தில் இடம்பெற்றுள்ளதா, அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் இன்று காலை கைப்பற்றப்பட்ட அந்த அமோனியம் நைட்ரேட்டுகளுக்கும் இதற்கும் தொடர்பு உள்ளதா என்பது தொடர்பான ஒரு கோணத்தில் முதற்கட்ட விசாரணையை NIA அதிகாரிகள் தொடங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அந்த ஹுண்டாய் i20 காரினுடைய அந்த சிறிய பாகங்கள் அங்கங்கு அந்த பகுதியில் ரெட்போர்ட் சாலை முழுவதுமாக இருக்கும் நிலையில் அங்கிருந்து அது கண்டறியப்பட்டு அதிகாரிகள் முதற்கட்ட சூழலை அவர்கள் ஈடுபடுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மற்ற கார்களினுடைய பாகங்களையும் அவர்கள் எடுத்து இந்த ஒரு சோதனையை அவர்கள் மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் NSGயினுடைய அந்த ஒரு வெடிகுண்டு நிபுணர்கள் பிரிவை சார்ந்த பிரிவும் தற்பொழுது 2 குழுக்கள் என்பது அந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு சோதனையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு IED மட்டும்தான் அந்த பகுதியில் இருக்கிறதா அல்லது மற்ற பகுதிகள் வேற ஏதேனும் இது போன்ற குண்டுவெடிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனையும் சோதனைகளையும் அவர்கள் டெல்லி முழுவதுமே நடத்தி வரும் நிலையில் அந்த சம்பவ இடத்திலும் அவர்களுடைய அந்த பாம்பு டிஸ்போசல் குழு என்பது தற்பொழுது வந்திருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் டெல்லி காவல்துறையினுடைய மோப்ப நாய்கள் படை மற்றும் சிறப்பு குழு ஸ்பெஷல் செல் ஆகிய அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு சென்று தங்களுடைய அந்த ஒரு ஆய்வையும் சோதனைகளையும் தற்பொழுது டெல்லியினுடைய அந்த செங்கோட்டை பகுதியில் அவர்கள் நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் இது இருந்தாலும் தடயவியல் நிபுணர்கள் தரப்பில் இருந்து CCTV கேமராக்கள் மூலமாக ஆய்வு செய்து அதன் மூலமான ஒரு விசாரணை தொடங்கும் பணியும் டெல்லி காவல்துறையுடைய சிறப்பு குழு அதிகாரிகள் தற்பொழுது செய்து வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக சாந்தினி சௌக் பகுதியிலிருந்து செங்கோட்டையை நோக்கிய CCTV கேமராக்கள் மற்றும் அந்த சாலையில் செங்கோட்டையினுடைய அந்த சாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த CCTV கேமராக்கள், மெட்ரோ ரயில் நிலையத்துடைய அந்த CCTV கேமரா என பல்வேறு CCTV கேமராக்களையும் எடுத்து ஆய்வு செய்யும் பணியும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது செய்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட ஒரு விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் அலுவலகத்திற்கும் தொடர்பான ஒரு அப்டேட்டுகளை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகமும் டெல்லி காவல்துறை அதிகாரிகளும் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்பது தொடர்பான ஒரு விசாரணையும் தொடங்கியிருப்பதாகவும் முதற்கட்டமாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஒரு நபரை தற்பொழுது அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் டெல்லி காவல்துறை கமிஷனர் ஏற்கனவே கூறினார். அவருடைய தகவல் அடிப்படையில் கூடுதலாக என்னென்ன அந்த ஒரு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படும், கூடுதலாக எவ்வளவு பேரை அவர்கள் கைது செய்ய உள்ளார்கள் விரிவான ஒரு தகவல்கள் என்பது நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்று 10 நிமிடங்களுக்குள் அதிகாரிகள் குறிப்பாக டெல்லியினுடைய கிரைம் பிரான்ச் அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது அந்த ஒரு விளக்கத்தை கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் CCTV கேமராக்கள் அனைத்தையுமே ஆய்வு செய்வதற்கான ஒரு உத்தரவு என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லியினுடைய கமிஷனர் மற்றும் ஸ்பெஷல் பிரான்ச்சினுடைய தலைவர் ஆகியோர் இந்த விசாரணைக்கு அவர்கள் தலைமை தாங்கி நடத்துவார்கள் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும் பொழுது கூறியிருந்தார். அனைத்து ஒரு அதாவது பாசிபிலிட்டிஸ்மே ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.